நம்ம மனுஷனா பிறந்ததை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு தான் வச்சு எந்த வேலையை பண்ணும்போது பணம் புகழ் தாண்டி மனசு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அதான்டா உனக்கான வேலை. அதைத்தான் நீ தேடி போகணும். ஒரு முக்கியமான பதிவுங்க, தள்ளி விடாம கடைசி வரையும் பாருங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆகி 10 நிமிஷமா கால் பண்ணி எந்த ஆம்புலன்ஸ் வரலன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அண்ணன் அந்த வழியா போறத பத்தி இந்த இடத்துல ஆக்சிடென்ட் சொல்லி 2 நிமிஷத்துல அந்த பாட் அட்டன் பண்ணி அவரை கொண்டு போய் இறக்கி விட்டோம் சேஃப்டியா. ஏன் கால் பண்ண மாட்டேங்கிறீங்க? கால் பண்றதுக்கு ஏன் பயப்படுறீங்க? போலீஸ் பிரச்சனை ஆயிரும்னா இல்லை கூப்பிட்டு அவங்க காசு வாங்குவான்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் இலவசமாக தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எனி டைம் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஒரு விபத்து நடந்ததுக்கப்புறம் அடுத்து ஒவ்வொரு நொடியும் அவங்களுக்கு முக்கியமானது. அந்த உயிர் காப்பாற்ற வேண்டிய நம்ம எல்லாத்தோட கடமையும். எல்லா மக்களும் சேர்ந்து உடனடியாக கால் பண்ணுங்க. அதேமாரி நிறைய பேர் பண்ணுற தப்பு வந்து வேற வண்டிக்கு சொல்லிட்டோம், அது வரை வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்க. தயவுசெய்து நமக்கு கூப்பிடுங்க. நம்மள்ட்ட எல்லா பக்கம் ஒட்டாத சுற்று வட்டாரம் போடலாம். நம்மள்ட்ட அந்தந்த லொக்கேஷனில் வண்டி இருக்குது. கூப்பிட்ட 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் லாங் டிஃப்ரெண்ட் டைமிங் பொறுத்து வண்டி வந்து சேரும். நீங்கள் கூப்பிட்ற ஒரு கால் தான் ஒரு உயிரை காப்பாற்றும். இந்த ரோடு ஆக்சிடென்ட் மட்டும் இல்லைங்க, இந்த வீட்டில் முடியாமல் 4 மாடியில் இருப்பாங்க, கூப்பிட்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்கறது, அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம பண்ணுறோம். நம்மள்ட்ட 5 டீம் பாய்ஸ் இருக்காங்க. கூப்பிட்டு அடுத்த செகண்ட் வீட்டு மாடிப்பள்ளிலேருந்து நீங்கள் எந்த சிரமம் பண்ணலாம், நாங்கள் உடனே மீட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேஃப்டி அறிக்கிடுவோம். நீங்கள் எனி டைம் நீங்கள் ஆட்டோ கூப்பிட்ற நேரத்துக்கு எங்களை கூப்பிட்டா நாங்கள் அந்த நிமிஷம் நிற்பாங்க. கண்டிப்பாக கூப்பிடுங்க.